நடிகர் விஜய்க்கு இஸ்லாமியர்களின் வாக்கு ஒன்று கூட விழாது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மீராசா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி இந்தியன் யூனியன் முஸ்லீம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மாவட்ட தலைவர் மீராசா தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மீராசா இவ்வாறு கூறினார். திராவிட மாடல் ஆட்சிதான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் திமுக கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதுபோல் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய ஒரு ஓட்டு கூட சிதறாது. புதிதாக நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியில் எந்த ஒரு இஸ்லாமியர்களும் வாக்களிக்க தயாராக இல்லை. இதுவரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவரை நம்பி யாரும் ஓட்டு போடுறதுக்கும் தயாராக இல்லை. அதனால் எங்களுடைய ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணிக்கே விழும் என்பதை நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்த நாடாளுமன்றத்திலும் தொடர்கிறது. எங்களுடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாங்கள் எப்போதும் கூட்டணியில் இருப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய ஒரு ஓட்டு கூட சிதறாது. புதிதாக நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியில் எந்த ஒரு இஸ்லாமியர்களும் வாக்களிக்க தயாராக இல்லை. இதுவரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவரை நம்பி யாரும் ஓட்டு போடுறதுக்கும் தயாராக இல்லை. அதனால் எங்களுடைய ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணிக்கே விழும் என்பதை நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மேலும் பல நல்ல இன்று நாங்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சியே காரணம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கிறிஸ்மஸ் கூட ஒவ்வொரு இடத்துலையும் கலவரத்தை உண்டாக்கிட்டாங்க. இது வரைக்கும் இல்லாதது. எந்த ஒரு தேவாலயத்திலேயோ மால்கள்லேயோ போய் இது வரைக்கும் யாருமே பண்ணலை. ஆனால் இப்போ இந்த இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் மோடி இன்னொரு தேவாலயத்தில் போய் உட்காந்துட்டு பிரார்த்தனைகளை கலந்துக்கிறாரு. அங்கே ஒரு தேவாலயத்தில் அடித்து நொறுக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த பிஜேபியுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது உள்ளே நுழைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அது அவர்களுடைய கனவிலும் நடக்காது. தமிழக மக்கள் அதற்கு சிறிதளவும் கூட இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.